குட் மார்னிங். எக்கனாமிக்ஸில் ஃபஸ்ட்டு சாப்டர் இன்ட்ரோடக்ஷன் டு மைக்ரோ எக்கனாமிக்ஸில் பேசிக் கான்செப்ட் ஆஃப் எக்கனாமிக்ஸ் பார்த்துட்ருக்கோம். அதாவது பொருளாதாரத்துடைய அடிப்படை கருத்துக்கள். இதில் நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வீசஸ், பணிகள்னு சொல்லுவாங்க. அலாங் வித் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட் அண்ட் கன்சியூம்டு தே ஆர் ஜென்ரலி பொசஸ் த ஃபாலோயிங். அதாவது பண்டங்களோடு சேர்ந்து இருக்கக்கூடியதாக இருக்கும் பணிகளை பொறுத்த வரைக்கும். அடுத்து நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்கிறாங்க, இன்டான்ஜிபிள், இன்விசிபிள்னு சொல்லுவாங்க. கண்ணுக்கு விசிபிளாக இருக்காது, இன்டான்ஜிபிள். திங்ஸ் ஆர் நாட் ஃபிசிக்கல் அப்ஜெக்ட் பட் எக்ஸிட் டு கனெக்ஷன் டு அதர் திங்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து பார்த்திங்கன்னா கண்ணுக்கு தெரியாத பொருட்களை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், பயன்படுத்திக்கிறோம். எக்ஸாம்பிள் என்ன நம்ம சொல்கிறாங்க, அதாவது பிராண்ட் இமேஜஸ், குட்வில் எக்ஸட்ரா. நம்ம என்ன பண்ணுறோம், நல்பெயர் இருக்கும், ஓகேவாப்பா, குட் நேம் இருக்கும், இமேஜஸ் இருக்கும், நல்ல ஒரு பெயர் இருக்கும், அடையாள குறியீடு இருக்கும். பட் இது வந்து பார்த்திங்கன்னா விசிபிளாக இருக்காது. ஆனால் இன்றைக்கி டுடே த இன்டான்ஜிபிள் திங்ஸ் ஆர் கன்வெர்டட் ஸ்டோர்டு இன்டோ டான்ஜிபிள். அப்போ நம்ம என்ன பண்ணுறாங்க, கண்ணுக்கு தெரியாத பொருளை வந்து தெரிகிற பொருளாக வந்து நம்ம மாற்றிக்கிறோம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாங்க, மியூசிக்கை சேஞ்ச் பண்ணுறான். அதாவது ஐட்டம்ஸ் சச் ஆஸ் ஏ ரெக்கார்டிங் மியூசிக் பீஸ் இன்டோ ஏ பென்ட்ரைவ். அப்போ நம்ம என்ன பண்ணுறாங்க, பென்ட்ரைவில் வந்து நம்ம காப்பி பண்ணுறதுனால அதில் வந்து நம்ம என்ன பண்ணுறாங்க, கண்ணுக்கு தெரியக்கூடியதாக இருக்குது, இதை வந்து விசிபிள் ஆகக்கூடியதாக இருக்குது, டேஞ்சபிள் திங்ஸாக சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்கிறோம். இதை வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க, ஓகேவா. தே ஆர் மார்க்கெட்டட் ஆஸ் ஏ குட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்தது ஹெட்ரோஜினஸ்னால் என்ன, சர்வீஸ் இஸ் வெரி அக்ராஸ் ரீஜியன்ஸ் ஆர் கல்ச்சுரல் பேக்ரவுண்ட். தே கேன் பி குரூப்டு ஆன் த பேஸ் ஆஃப் ஈக்குவலிட்டி குவாலிட்டி ஸ்டாண்டர்டுன்னு சொல்லுவாங்க. குவாலிட்டி ஸ்டாண்டர்டுனா வந்து நம்ம என்ன பண்ணுறாங்க, பலதரப்பட்ட பண்டங்கள், ஹெட்ரோஜினஸ், நிறைய கூட்ஸ் இருக்கும், நிறைய அதாவது வெரைட்டி ஆஃப் கூட்ஸ்ன்னு சொல்லலாம், பல வகையான ப்ராடக்ட் இருக்கும், சரிங்களா. அப்போ அந்த பொருளை வந்து மார்க்கெட்டுக்கு கொண்டு வரதுனால அதோடைய குவாலிட்டி வைஸ் நம்ம பிரிக்கிறோம். அதோடைய கல்ச்சர் எந்த அளவுக்கு, கல்ச்சரல் பேக்ரவுண்ட் என்ன, அதோடைய ரீஜன்ஸ் என்ன, அந்த வகையில் வந்து நம்ம பேஸ் பண்ணி நம்ம டிவைட் பண்ணி வைக்கிறாங்க, சரியா. இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா a single type of service yield multiple experience. For example, music, consulting, physician, etc. இசை மருத்துவர் இருக்காங்க. இப்போ இவங்களுடைய சர்வீஸ் வந்து நமக்கு தேவைப்படுது, பட் வந்து பார்த்திங்கன்னா டிஃபர் ஆகுது, சரியா. இதை வந்து நம்ம ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கிறோம், ஓகேவா. சரி, அடுத்தது நெக்ஸ்ட்டு இன்ஸ்பேரபிள் ஃப்ரம் த மார்க்கெட். இன்ஸ்பேரபிள் அப்படிங்கிற நம்ம சொல்கிறோம், பணிகளை உருவாக்குறவங்க வந்து பிரிக்க முடியாது. இதை வந்து யார் உருவாக்குவாங்களோ, தேர் மேக்கர்ஸ், உருவாக்கக்கூடியவங்க. மேக்கர்ஸ் மீன்ஸ் கிரியேட் பண்ணக்கூடியவங்க. சர்வீஸ் ஆர் இன் எக்ஸ்ட்ரீ கேபபிளி கனெக்டட் டு தேர் மார்க்கெட் மேக்கர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், லேபர் அண்ட் லேபரர் ஆர் இன்ஸ்பேரபிள். அதை என்ன நம்ம சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கொஷின் கேட்பான், லேபர் கேனாட் செப்பரேட் லேபரர் அப்படின்னு சொல்ல முடியும். அப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம், உழைப்பை வந்து உழைப்பாளர்கிட்ட நம்ம பிரிக்க முடியாது கண்டிப்பாக, ஓகேவா. அப்போ லேபரர் கேனாட் பி செப்பரேட்டட் டேஸ், அப்போ லேபரர். அப்போ நம்ம என்ன பண்ணோம், லேபர், உழைப்பை வந்து உழைப்பாட்டை வந்து பிரிக்க முடியாது. ஒரு கொஷின் கேட்பா அதில், ஓகேவாப்பா. சரி, நெக்ஸ்ட் பாருங்கள். அடுத்தது நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, பெரிஷபிள்னு சொல்லலாம். சரி, இன்ஸ்பேரபிளுக்குன்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். நிறைய பேர் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, அந்த காலத்தில் கூடிய ஓல்டு மென்லாம் என்ன பண்ணுவாங்கன்னாப்பா, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. பட் என்ன பண்ணாங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணாலுமே அவங்களால என்ன பண்ண முடியாது, வேலை செஞ்சுட்டே இருந்தவங்க மறுபடியும் ஒர்க் பண்ண தான் பார்ப்பாங்க, சரியா. எந்த வேலை செய்ய அவங்களால இருக்க முடியாது அவங்களால. நெக்ஸ்ட்டு பெரிஷபிள்னா என்ன, பெரிஷபிள்னா அழியக்கூடியது, சரியா. சர்வீஸ் கேன் நாட் பி ஸ்டோர்டு ஆஸ் இன்வென்ச்சுரிஸ் லைக் அசட். அப்போ பணிகளை வந்து நம்ம என்ன பண்ணுவாங்க, சேமிச்சு வைக்க முடியாது, சரியா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இட் யூஸ்லெஸ் டு possess a ticket for a cricket match. Once the match is over, it cannot be stored and it has no value in exchange. ஒரு தடவை நம்ம என்ன பண்ணுறோம்னா, மேட்ச் பார்க்க போய் டிக்கெட் எடுத்துட்டோம் அப்படின்னா, மறுபடியும் அந்த டிக்கெட் என்ன, அந்த மேட்ச் முடிஞ்ச உடனே ஃபினிஷ் ஆச்சு அப்படின்னா அது மறுபடியும் செல்லாது, யூஸ்லெஸ்ஸாக இருக்கும், ஓகேவா. நோ வேல்யூ இன் எக்ஸ்சேஞ்சுன்னு நம்ம சொல்லலாம், சரியாப்பா. நெக்ஸ்ட்டு சினிமா தேட்டருக்கு போகிறோம், ஒரு மூவிக்கு பார்க்க போகிறாங்க அப்படின்னாலும் அந்த டிக்கெட் எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த டிக்கெட் என்ன ஆகும், மறுபடியும் யூஸ் ஆகாது, சரியா. ஓகே, நெக்ஸ்ட்டு யூட்டிலிட்டினா என்ன, வாட் யூ மீன் யூட்டிலிட்டி. யூட்டிலிட்டினா பயன்பாடுன்னு சொல்லுவாங்க, மீனிங். யூட்டிலிட்டி மீன்ஸ் யூஸ்ஃபுல்னஸ், பயன்படுத்துதல்னு சொல்லுவாங்க.
அதாவது பயன்பாடுங்கிறது பயன்படுத்தலை வந்து குறிக்கக்கூடியதாக இருக்கும். சரியா? பயன்படுத்தலை குறிக்கக்கூடியதாக இருக்கும். யூட்டிலிட்டி ஓகேவா? யூஸ்ஃபுல்னஸ்ன்னு சொல்லுவோம். யூஸ்ஃபுல்னஸ் பயன்படுத்துதல் நம்ம சொல்லலாம். அப்போ எக்கனாமிக்ஸ் யூட்டிலிட்டிஸ் த ஒன் சாட்டிஸ்ஃபையிங் பவர் ஆஃப் கமாடிட்டி ஆர் சர்வீசஸ். பணிகள் மூலமாக நம்ம என்ன பண்ணுறோம், ஒர்க் பண்ணுறாங்க. நம்ம அதாவது சர்வீஸுங்கிறது ப்ரொடியூஸ் பண்ணுறக்கூடியது ஒரு ஒர்க் அவங்களுது பணியாக இருக்கும். பட் அந்த பணி நம்ம செய்யறதுனால அவங்க வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது, அந்த கூட்ஸ் வந்து யூட்டிலைஸ் பண்ணுறதுனால. ஓகேவா? அடுத்தது இட் இஸ் இன் த கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் ஃபார் இண்டிவிஜுவல் கன்சூமர் அட் ஏ பர்டிகுலர் டைம் அண்ட் அட் ஏ பர்டிகுலர் பிளேஸ். ஒரு குறிப்பிட்ட காலத்தில் குறிப்பிட்ட இடத்துல வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடியது தான் யூட்டிலிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவாப்பா? இப்போ எக்ஸாம்பிள் வந்து நம்ம பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் தான் நம்ம ஃப்ரூட் அண்ட் வெஜிடபிள்ஸ் கிடைக்கும். எங்கேயுமே வேறு எங்கேயுமே கிடைக்குமா? நோ, கிடையாது. அப்போ ஒரு பிளேஸ் கொண்டு வந்து வச்சுருந்தனால தான் அந்த பிளேஸஸை வந்து போய் நம்ம பை த ப்ராடக்ட் வாங்கிட்டு வந்துடுறோம், வாங்கி யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம், பயன்படுத்திக்கிறோம். சரியா? அடுத்தது கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் யூட்டிலிட்டி. பயன்பாட்டோட வந்து இயல்புகள் என்ன? யூட்டிலிட்டி இஸ் சைக்காலஜிக்கலாக உளவியல் தந்த தன்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. It depends on the consumer mental attitude. For example, vegetarian derive no utility from mutton. அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய மனநிலையை சார்ந்ததாக இருக்கும். அப்போ என்ன நம்ம சொல்லுவாங்க, அப்போ மென்டல் ஆட்டிடியூட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய வெஜிடேரியன் பாருங்கள், நோ யூட்டிலிட்டி ஃப்ரம் மட்டன். அப்போ கன்சூமரை பொறுத்த வரைக்கும் மென்டல் ஆட்டிடியூட் அவங்களுடைய மனநிலையை சார்ந்ததாக இருக்கும். யூட்டிலிட்டி இஸ் நாட் ஈக்குவலன் டு யூஸ்ஃபுல்னஸ். செகண்ட் ஒன், ஃபார் எக்ஸாம்பிள் எ ஸ்மோக்கர் டெரிவ் யூட்டிலிட்டி ஃப்ரம் ஏ சிகரெட் பட் ஹைஸ் ஹெல்த் கெட் அஃபெக்டட். அதாவது பயன்பாடு உபயோகமும் அப்போ நம்ம என்ன சொல்கிறாங்க, நாட் ஈக்குவலன், ஒன்றா இருக்காது. சரியா? இப்போ சிகரெட் குடிக்கிறதுனால அவனுக்கு யூட்டிலிட்டி, அவன் சிகரெட் குடிக்கணும்னு நினைக்கிறான், பட் வந்து பார்த்திங்கன்னா அதனால் ஹெல்த் வந்து அஃபெக்ட் ஆகும். ரெண்டும் ஒன்றா இருக்குமா? நோ, கிடையாது. இந்த பயன்பாடு நமக்கு முக்கியமானதாக இருக்கும். குடித்தா அவன் சாட்டிஸ்ஃபையாக இருக்கும், ஆனால் அவன் ஹெல்த்தை வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். அடுத்தது யூட்டிலிட்டி இஸ் நாட் த சேம் ஆஸ் எ ப்ளஷர். ஓகேவா? அதாவது ஒரு பயன்பாடு அப்படிங்கிறது தனிச்சிருக்க என்ன சொல்கிறாங்க, மகிழ்ச்சியும் ஒன்றாது இருக்காது. யூட்டிலிட்டியும் என்ன சொல்கிறாங்க, யூட்டிலிட்டியும் ஹாப்பினஸும் ஈக்குவலண்ட் யூஸ் என்ன சொல்கிறாங்க, சேம் ஆஸ் எ ப்ளஷர்னு சொல்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் எ சிக் பர்சன் டெரிவ் யூட்டிலிட்டி ஃப்ரம் டேக்கிங் எ மெடிசன் பட் டெஃபினெட்லி இட் இஸ் நாட் ப்ரொவைடிங் ப்ளஷர். அதாவது என்ன சொல்கிறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நோய் வந்துருச்சு அப்படின்னு கேட்டால் என்ன பண்ணுறாங்க, அந்த நோய்க்கு வந்து மருந்து கொடுக்குறாங்க. அதாவது டேக் த மெடிசன்ஸ் எடுத்துட்டாலும் அவனால் என்ன பண்ண முடியாது, நான் வந்து எனக்கு உடம்பு வந்துருச்சு, எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு ஃபீவராக இருக்குன்னு சொல்லி ஹாப்பியாக இருப்பானா? நோ, கிடையாது. அப்போ ஹெல்த் அஃபெக்ட் ஆனால் அப்போ என்ன இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும் அது அவங்ககிட்ட. அந்த டைமில் எப்படா நல்லாகணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஓகேவா? எப்போ க்யூர் ஆகும்னு நினைப்பாங்க. சரியா? சரி, ஓகே. ஃபோர்த் ஒன் பாருங்கள், யூட்டிலிட்டி இஸ் பர்சனல் அண்ட் ரிலேட்டிவ். an individual obtain variety utility from one and the same good in different situation and places. அதாவது தனித்து இருக்கும், சார்ந்து இருக்கக்கூடியதாக இருக்கும். ஓகேவாப்பா? யூட்டிலிட்டி அப்படிங்கிறது சரி, பயன்பாடுங்கிறது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளேஸுக்கு தகுந்த மாதிரியும், ஓகேவா, சேம் குட் டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷன் அண்ட் பிளேசஸ், சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் ஆகக்கூடிய, சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் ஆகக்கூடியதாக இருக்கும். சரியா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா சுச்சுவேஷன் எந்த மாதிரி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஒன், ஃபிஃப்த் ஒன், யூட்டிலிட்டி இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் த இன்டென்சிட்டி ஆஃப் ஹியூமன் வான்ஸ். இன்டென்சிட்டி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பயன்பாடு வந்து மனிதர்களின் தீவிரத்தை வந்து சார்ந்ததாக இருக்கும். இன்டென்சிட்டி எந்த அளவுக்கு இருக்காங்க, அதில் தீவிரமாக இருக்காங்க, அந்த குட்ஸ் வந்து நான் கன்சீவ் பண்ணி ஆகணும். அப்போ அவனுடைய மென்டல் ஆட்டிடியூட் எந்த அளவுக்கு இருக்குது. ஓகேப்பா? இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நெக்ஸ்ட்டு எ டெண்டன்சி ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி. டிமினிஷிங்னா என்ன, குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறோன்னா, ஒரு ப்ராடக்டை வந்து கன்சியூம் பண்ண என்ன ஆட்டோமேட்டிக்காக அதோடய யூட்டிலிட்டி டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகேவாப்பா? இதுதான் டிமினிஷஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். சரியா? ஓகே, நெக்ஸ்ட்டு அடுத்தது யூட்டிலிட்டி is a subjective concept. It cannot be measured objectively and it cannot be measured numerically. பயன்பாடு அப்படிங்கிறது துல்லியமாக, அதாவது அக்யூரேட்டாக நம்மளால் வந்து மெஷர் பண்ண முடியாது. ஓகேவாப்பா?
அதை வந்து அளவிட முடியாது, நியூமரிக்காவும் எண்ணிக்கையும் விட முடியாது, 1 2 3ன்னு சொல்லிட்டு நம்பர் வைஸ் வந்து நம்ம கவுண்ட் பண்ண முடியாது. அடுத்தது யூட்டிலிட்டி ஹேஸ் நோ எத்திக்கல் ஆர் மோரல் சிக்னிஃபிகன்ஸ். இது நீதிநெறி ஒழுக்க முக்கியம் கொண்டதாக இருக்காது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் எ குக் டெரிவ் யூட்டிலிட்டி ஃப்ரம் எ நைஃப் யூஸிங் விச் ஹீ கட் சம் வெஜிடபிள் அண்ட் கில்லர் வாண்ட் டு ஸ்டாப் இஸ் எனிமி பை தட் நைஃப். இப்போ கத்தியை வந்து பயன்படுத்துகிறான் அப்படின்னா வெஜிடபிள் வெட்டுறவனும் பயன்படுத்துகிறான், நைஃப் என்ன பண்ணுறாங்க வெஜிடபிள் கட் பண்ணுறதுக்கு பயன்படுத்துகிறான், அவனும் பயன்படுத்துகிறாங்க. அப்போ யார் பயன்படுத்த வேணாம்னு சொல்ல முடியுமா? இதை வந்து எதிரி தாக்குறாங்க அதுக்கும் பயன்படுத்திக்கிறாங்க. இது வந்து ஒழுக்க நெறி முக்கியத்துவம் கொண்டதாக இருக்காது, யார் வேணாலும் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட்டுப்பா டைப்ஸ் ஆஃப் யூட்டிலிட்டி. டைப்ஸ் ஆஃப் யூட்டிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகேவாப்பா? சரி, உங்களுக்கான கொஷின், வாட் டு மீன் பை சர்வீசஸ், வாட் டு மீன் பை யூட்டிலிட்டி, பயன்பாடு என்றால் என்ன, ஓகேவா, பணிகள் என்றால் என்ன, இந்த கொஷின் வந்து ரைட் பண்ணிடுங்க. ஓகேவாப்பா? இதுலேருந்து 1 மார்க் வந்து நெக்ஸ்ட்டு டாபிக் நடத்துகிறப்ப இதுக்கான 1 மார்க்ஸும் நான் கொடுக்குறேன். ஐ வில் கிவ் த 1 மார்க்ஸ். ஓகேவாப்பா? ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். சி பாய்.